நம்ம பசங்க கிட்ட அப்பப்ப பேசுறது மட்டும் இல்லாம, பேசுறதுக்குன்னே குறிப்பிட்ட டைம் ஒதுக்குங்க. அந்த டைம்ல அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பழகணும்னு ட்ரை பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா அவங்கள புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேசுங்க. அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். நான் சொல்றேன் இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க மனசுக்குள்ள பதியிற மாரி அப்பப்போ பேசி பாருங்க. உன் படிப்பு மட்டும் தான் உன்னை காப்பாத்தும். உன்னோட அடையாளமே உன் படிப்புனால நீ இருக்கிற இடம் தான். உன் படிப்புல எஃபர்ட் போட்டா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். தானு இருந்த அப்படின்னா எல்லாத்துலயும் ஒருத்தனா தான் இருப்பேன். இதுவே எஃபர்ட் போட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் தலைவனா இருப்பேன். சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நம்மனால திருப்திப்படுத்த முடியாது. நமக்கு எது சரின்னு தோணுதோ கண்ணை மூடிட்டு செய்யலாம். அப்பப்ப பாக்குற தோல்வியை பார்த்து பயந்து அதே இடத்துல நிக்க கூடாது. அதே இடத்துல இருந்து மறுபடியும் முயற்சி செய்யணும். அப்பதான் வெற்றியை பார்க்க முடியும். யாரை பார்த்தும் ஜெலஸ் ஆக கூடாது. முடிஞ்சா அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த கத்துக்கோ. இப்ப நம்ம படுற சின்ன சின்ன கஷ்டங்கள் தான் நாளைக்கு நம்ம வாழ்க்கையே மாத்தும். காலையில நேரமா எந்திரிச்சு படிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுவே பழகிட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் காலையில நேரமா எந்திரிச்சு உட்காந்து படிச்சேன், அதனாலதான் ஜெயிச்சேன்னு சொல்லுவோம். எந்த கெட்ட விஷயமா இருந்தாலும் எந்த கஷ்டமும் படாம பழகிக்கலாம். ஆனா ஒரு நல்ல விஷயத்த ஃபாலோ பண்ணணும்னா கூட கண்டிப்பா கொஞ்சமாவது கஷ்டப்படணும். இந்த கஷ்டத்தை யாரெல்லாம் பார்த்திருக்காங்களோ அவங்க எல்லாம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேறி மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்காங்க. நீயும் கொஞ்சம் கஷ்டப்படு, தப்பில்லை.